2 மாதங்களாக நம்ம தூத்துக்குடியில் வந்து போட்டு எதுவுமே போகாமல் இருந்தது, ஸ்ட்ரைக்கில் கிடந்தது. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சு போட்டை வந்து அவுத்து விட்டுட்டாங்க. இப்போ தான் தூத்துக்குடியில் உள்ள விசைப்படகுகள் எல்லாமே போக போகுது கடலுக்கு. நம்மளுடைய கேப்டன் வினோ வந்து பார்த்திங்கன்னா முட்டத்திலிருந்து மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்டு வந்து எங்கே உள்ள போர்டுனா யூரோப்பில் உள்ள போர்டு. யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த போர்டை வந்து அந்த முட்டத்தில் வச்சு அவங்க போட்டில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தூத்துக்குடி போட் ஓனர் வந்து இந்த போர்டை கொண்டு வர சொல்லியிருக்காங்க டெஸ்ட் ட்ரைவுக்காக. தூத்துக்குடிக்கு இந்த போர்டு செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக. அதனால் வந்து கேப்டன் வினோ வந்து கொண்டு வந்துட்டாங்க. வரும்போது எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் வந்து நானும் அவங்க கூட போட்டுக்கு போக போகிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே யாராவது புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம கடலுக்கு போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock தான் நம்ம கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு போட்டுகளும் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி உள்ள போட்டுகள்லாம் நம்ம தூத்துக்குடியை பற்றி உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடியில் உள்ள போட்டுகள் எந்த அளவுக்கு செம ஸ்பீடாக இடிச்சு போகணும். நம்ம வந்து லேட்டாக கடைசி கடந்து நம்ம போகிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு இடிபாடல் நம்ம எதுவும் சிக்காமல் மெதுவாக நைஸாக போகிறோம். கேப்டன் வினோ கொண்டு வந்த போர்டு வந்து நல்லா உச்சமாகவே இருக்காங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். போர்டில் தட்டிருமோன்னு நினச்சோம், நல்ல வேலை தட்டவே இல்லைங்க. மீன் பிடிக்கிற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். அதோட நம்ம மடியுமே வந்து கடலை தள்ளியாச்சு. மடி கடலுக்குள்ளே நல்லபடியாக இறங்கிருச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாயத்தில் வந்து ஒரு ரூட்டு விழுந்துட்டு, என்ன ரூட்டு விழுந்துட்டுனா மடவலையில் உள்ள வெயிட்டு வந்து மேவலிக்கு மேலே கூடி விழுந்துருச்சு. அப்படியே வச்சு நம்ம இழக்கணும்னா அது வந்து பெரிய சீரழிவாயிரும். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ரூட் அடித்து முறிக்கிருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதோட தான் அதை பார்த்து நம்ம மெதுவாக கவனமாக இழக்கிக்கிட்டு இருக்கோம். இதான் நம்மளுடைய தூத்துக்குடியில் உள்ள போர்டு, மரப்பலகை போர்டு. 170 கிலோ இருக்கும். ஒரு போர்டு பலகையோட வெயிட் வந்து 170லேருந்து 175 கிலோ வரைக்கும் இருக்கும். நம்ம கேப்டன் வினோனை கொண்டு வந்திருந்த மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வந்து 180 கிலோ. நம்ம ஊரில் சராசரியாக எல்லாருமே 170 கிலோ தான் வைப்பாங்க. அதுக்கு மேலே வெயிட் ஏற்ற மாட்டாங்க. அண்ணன் கேப்டன் வினோ தான் தூத்துக்குடி போட்டு டிரைவராக உட்காந்துருக்காப்புல இன்றைக்கி. ஆனால் போட்டு வந்து நல்ல அம்சமாக இருந்துச்சு. எல்லா கருவிகளுமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ சென்டர் இருக்குது, சென்டரில் ஒரு ஜிபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு எக்கோ சென்டரு, அதுக்கப்புறம் டேப்பு. அந்த டேப்பில் தான் வந்து அந்த கோடு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள இன்ஜின் ரூம்லேருந்து எல்லாத்துலேயும் கேமரா. வேறு லெவலில் ஸ்பெஷாலிட்டி இந்த போட்டில் இருந்ததுங்க. ஏன்னா அந்த இன்ஜினோட ஹீட்டு டெம்பரேச்சர்லாம் பார்த்து இது பண்ணுறது, அதோட இன்ஜினோட ஸ்பீடு இதெல்லாம் கணிக்கிறது தான் அந்த மீட்ரு. அந்த ஸ்டேரிங்குமே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குல்ல. ஒரு 2 மணி நேரமாக நம்ம போட்டு வந்து மடியை கடலுக்குள்ளே போட்டு இழுவையில் கிடந்துச்சு. இப்போ வந்து லோடு ஏறிடுச்சு. நம்ம மடியில் வந்து லோடு ஏறிடுச்சுன்னா மீன் வலைக்குள்ளே ஏறிட்டு அதனால் போட்டோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாகிருச்சு. நம்ம அதை வச்சு தான் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ வந்து வீஞ்சை போட்டு சாம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த கயிறு கம்பம் எல்லாமே வந்ததுக்கப்புறம் மடியை பிடிச்சி வாங்கிட்டு அதில் என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு அடுத்த பாடு வந்து நம்ம வந்து மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோரை வந்து கடலுக்குள்ளே வச்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தூத்துக்குடியில் இந்த மிட் வாட்டர் பெலாஜிக் ட்ராவல் டோர் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.
ஃபைனலாக நம்ம தூத்துக்குடியில் உள்ள மரப்போடு பலகை மேலே வந்துருச்சு. போர்டு பலகை பார்த்திங்கன்னா நல்லா தேஞ்சு வந்திருக்கு. கீழே பாருங்களேன், நல்லா சில்வர் கலரில் இருக்கும். நம்ம கடலுக்குள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா துரு பிடிச்சி கண்ணுங்கிறேன்னு இருந்திருக்கும். நல்லா நிலத்தில் ஒட்டி இவ்வளோ நேரம் இழுவையில் 2 மணி நேரம் இழுவையில் வந்ததுனால அந்த போர்டு வந்து தேஞ்சிருக்கு. அண்ணன் பார்த்தீங்கன்னா விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அடிக்கிறாங்கன்னா, அந்த விசில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு முன்னாடி போகும் பின்னாடி வரும் பார்த்தீங்களா, அதே கணக்கில் வந்து போட்டு வந்து ரிவர்ஸ் வர்றதுக்காக விசில் அடிக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் ஆட்களும் கற்றுனாலும் அங்கே கேட்க மாட்டேங்குது. போட்டு வந்து பெரிய போட்டு வீலர்ஸ் வந்து முன்னாடி இருக்குது அப்படிங்கிறதுனால டிரைவருக்கு அந்த சத்தம் கேட்கல. அதனால் வந்து இந்த மாதிரி விசில் அடித்து வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெக்னிக் நல்லா இருக்குல்ல. மீன் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் ஏறி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கயிறு வைக்கிறாங்க. இது வந்து நாங்கள் சொப்பர் கயிறுன்னு சொல்லுவோம். மடியிலையும் கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணிகள் வந்து ஓட்டையாக இருக்குது. இப்போ அதனால தான் கொஞ்சம் மடியை வெளியே எடுத்து போட்டு அந்த சென்டரை வெளியே இழுக்காங்க பாருங்கள். இதுதான் சென்ட்ரு செயின். அந்த சென்ட்ரு செயின் தான் வந்து நிலத்தோட நிலமாக உட்காந்து வரும். மடி நல்லா ஆணு விரிஞ்சு வரும். அப்படின்னா தான் மடிக்குள்ளே வந்து மீன் ஏறவே செய்யும். அப்படி இல்லைன்னா ஏறவே ஏறாது. இப்போ கொஞ்சம் அந்த மடியில் வந்து கொஞ்சம் கண்ணிகள்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. அதனால தான் வந்து அது கெட்டுறதுக்காகவோ அந்த போயாலாம் கொஞ்சம் தெருவு இல்லாமல் இருக்குது. அதை தட்டுறதுக்காகவும் தான் இப்போ மடியை ரிட்டன் வெளியே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இப்போ உள்ளே வாங்கிடுவாங்க. உள்ளே அடுக்குனதுக்கப்புறம் மீனை தட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நம்ம வலையில் சிக்கி வந்த நெத்திலி மீன்கள். ஃபுல்லாக நெத்திலி தான். நம்மக்கிட்ட நெத்திலி கருவாடுமே அவைலபிளாக இருக்குது. வீடியோவில் கொடுக்குற நம்பருக்கு உங்களுக்கு நெத்திலி கருவாடு வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
நெத்திலி, மாசி இந்த மாதிரி எல்லா கருவாடுமே நல்லா தூர் வெயிட்டாக தாங்க வருது. நம்மளுக்கு மடியில் வந்தது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மீன் வந்து நெத்திலி தான் வந்திருக்கு. கோவா நெத்திலியும் பொடி நெத்திலியும் வந்திருக்கு. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அயலை, முண்டக்கண்ணா, அதுக்கப்புறம் பொன்னாம்பாறை, கொச்சாம்பாறை, வேறு வெங்கடை, பாறை, இந்த மாதிரி கட்டா, இந்த மாதிரி மீன்கள் பருவட்டுகள் வந்திருக்கு. இது வந்து காவாசி தான் வந்திருக்கும். முக்கால்வாசி வந்திருக்கிறது நம்மள்கிட்ட நெத்திலி தான் வந்திருக்கு. நெத்திலி கருவாடு வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் கொடுத்துருந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணிடுவேன். கால் பண்ணிங்க அப்படின்னா என்னோட எல்லா காலுக்கும் நான் அடிச்சு ரிப்ளை பண்ண முடியாது. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஈஸியாக ரிப்ளை பண்ணிடுவேன். அதனால தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த கேனுக்குள்ளேயுமே பாருங்கண்ணே, ஒரு 5-6 பேர் கேனுக்குள்ளே போய் ஒழிஞ்சு போயிருக்கு. இனிமேல் அந்த எல்லா மீனையும் உட்காந்து பிறக்குவாங்க. பாறையெல்லாம் பிறக்கி தனித்தனியாக பிரிப்பாங்க. அந்தந்த மீன்களை தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதை உள்ள ஐஸ் ரூமுக்குள்ள வச்சு ஐஸ் அடிச்சிட வேண்டியதான். அந்த போடு பலகை அடுத்த வீடியோவில் வரும். மிட் வாட்டர் பெல்லாஜிக் ட்ராவல் டூர் தூத்துக்குடியில் அது எப்படி வேலை செஞ்சது. இது வந்து சுங்கா மீனுங்க. இந்த மீன் வந்து கையில் குத்திருச்சு அப்படின்னா ரொம்ப கடுக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பித்த உள்ள ஆளுக்கு தான் அதிகமாக கடுக்கும். நம்மளுக்கெல்லாம் பித்த உடம்பு கிடையாது. பித்த உள்ள உடம்பு உள்ள ஆளுக்கு வந்து அது தொட்டுட்டாங்க, முள் குத்திட்டு அப்படின்னா ரொம்ப கடுப்பெடுக்கும். ஊசி கண்டிப்பாக போட்டே ஆகணும். மீனை தனித்தனியாக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா குறுக்கால வந்து ஒரு கயிறு கணக்காக கட்டியிருக்காங்க. ஏன் கட்டியிருக்காங்கன்னா காற்று கிடக்கு போட்டு அங்கிட்டு இங்கிட்டு உருட்டிட்டு கிடக்கும். ஆளுக்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடக்கூடாது. அதனால நமக்கு க்ரிப்பாக பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுற்றி இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்காங்க. பாறை மீன்களோட சைஸுமே நல்லா பருவ மீனை தான் வந்திருக்கு. ஆனால் மீன்கள் பெருக்கமாக ஏறாமல் போயிட்டுங்க. பருவட்டு மீன்கள் வந்து ஃபுல்லாக நெத்திலியாக ஏறிடுச்சு. ஜேபிஆர் முட்டத்திலேருந்து நம்ம கேப்டன் வினோ அண்ணா கொண்டு வந்த மிட் வாட்டர் பெல்லாஜிக் ட்ராவல் டூர் அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள். எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த போர்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்டு வந்து நம்ம தூத்துக்குடி போர்ட்டுக்கு இதில் உள்ள மடிக்கு இந்த போர்டு செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்து பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த போர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்தியாவிலே வந்து இப்போ தான் அந்த போர்டை வந்து முதல்ல இறக்கி கொண்டு வந்தது கேப்டன் வினோனை தான். அங்கே கேரளாவுக்கு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. தூத்துக்குடியில் இந்த போர்டு செட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ட்ரையல் பார்க்குறதுக்காக தான் நம்ம தூத்துக்குடிக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதையும் அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்க.
சரிங்க, நான் இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெத்திலி கருவாடு, மாசி கருவாடு, இந்த சால மீன் கருவாடு எது வேணாலும் இந்த வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னா சரியாக எல்லாருக்கும் நான் எடுத்து ரிப்ளை பண்ண முடியாது அடித்து. வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணிடுவேன்.